நானே வாங்கிக்கிறேன்டா. உங்க வாட்ச் சரி ரோலக்ஸ் வாட்ச் வாங்கிக்கோ. ஆமா 45 லட்சம் தான் வரும். நான் வாங்குவேன்டா. ஹலோ கைஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் சரி பண்ணிட்டோம். 300 தான், பட் இருந்தாலும் வாட்ச் வந்து டேட்டு டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற எங்களுக்கு தெரியல. அவர்கிட்ட ஏதோ அந்த பின்னாடி அந்த பின் ஏதோ 2 டைம் இருக்குன்னு அது இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மெத்த மேலே போய் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் சும்மாடா, இது சும்மா சைடு மாடல. என்ன சொல்ற? அதெல்லாம் எதுவும் இல்லை. டேட் 21 ஆமாம், இல்லை டேட்டு மாறுறது. டேட்டு மாறும் மணி ஏதாவது கம்பியோட கம்பி இருந்தால் தான் மாற்ற முடியும். ஸ்டிக் பண்ண பழசு இருக்குதா? மணியத்துல கரெக்டா மணியத்துல டே பழைய ஸ்டிக் பண்ணுக்குதா இல்லையா? நம்மளும் ஸ்டிக் பண்ணலாம் யூஸ் பண்ணி 2 வருஷம் ஆகுது. பழைய ஸ்டிக் பண்ணு ஏதாவது வேணும். அந்த கம்பி இருந்தால் தான் நாற்ற முடியும். நம்ம பேக் இதுதான் நம்ம பேக். நம்ம பேக் சரி சாமியா கீழே வந்துருக்குண்டா ஃபேன் மாட்டி. I've been up since 3, scrolling back where we used to be. Have truths in this late night chat, both of us knowing what a life at. Funny how we talk like we're fine. நம்ம பேக்கில் இருக்குதா? ஒன்று இருக்குது. வாட்ச் உள்ளார இதெல்லாம் கழட்டி எடுக்கணும். அம்மு கத்துவல ஏமாடி கூடையில பழைய ஸ்டிக் எதுவுமே இல்லை. என்ன கழட்டினா இப்போ அந்த கம்பி வச்சு தான் எழுதிட்டு இருக்கிறான். இது உள்ள விட்டு இப்படி தூக்கணும். நான் எப்படின்னா பண்ணும்? ஏய் இப்போ கையில் போடுறா. என்னென்ன பண்ணிட்டேன் போச்சு. இவ்வளோ அன்லாக் பண்ணதே தெரியாது. இப்போ இதில் கையில் போடுற அளவு பார்க்கலாம். எங்கேயோ போயிடுச்சு பேர் உள்ளார. என்ன உள்ள போயிடுச்சு கம்பி? அது எதுவும் ஆகாது. நீங்கள் பாரு, இங்கே உள்ள விட்டு இது ஒரு தூக்கு. இப்படி இப்படியா? அவ்வளோதான்டா. இப்போ நவுத்துடா. உனக்கு கஷ்டம் கையில் போடுற. எந்த கையில் போடுவ? லெஃப்டா ரைட்டா? வெளியே போகணும். அட லெஃப்டா ரைட்டாடா? பொண்ணுங்க தான் ரைட்ல கட்டுவாங்க. பொண்ணுங்க ஆமா பொண்ணுங்க ரைட்ல தான் கட்டுவாங்க. இது பொண்ணா பையனாடா? இது இது வந்து என்னன்னு தெரியல. இதுலதான் நான் வாட்ச் கட்டியிருக்கேன். எனக்கு தெரியும். சரி எதெல்லாம் கட்டலாம் வச்சு சௌரியமா இருக்கிற பக்கம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கோ. பசங்க வந்து எழுது சோத்தா எல்லாருமே ஒரே காலத்தான் கட்டுவாங்க. இல்லம்மா ஒருத்தையும் ரைட் ஹேண்ட்ல கட்டுவாங்க. ஏய் மாடி இருடாடி. நீ உள்ளாரியே போக மாட்டே. நீ இருடா. இங்க கை காட்டு. ஃபர்ஸ்ட் கை காட்டு. நான் இருனா உள்ளாரடா. கை காட்டு. என்ன கை காட்டு. ஃபர்ஸ்ட் வெச்சிட்டியா? நான் ஏன் நானா நீ அட டேய் நீ கலந்து போதுனா. டேய் மறந்து போயிரனா. அட சொல்றது ஒண்ணும் கேள. அது எது ஆகாது. இப்போ புடி. கையில போடு ஃபர்ஸ்ட். அது உள்ள நீ கிரிடா கலந்து போயிரனாங்கறனா. ஏய் எதுமே தடை கிடையாது. கம்பி தொலைச்சிட்டான். வந்து போறேன்ட்டு. அடி இருக்கு. ஏய் நீ ஒருத்தனா நீ? ஆனா இத உள்ளார விட்டா தானே போட முடியுங்கறல்ல. கவுண்ட மணிக்காதே. ஏய் அத அன்லாக் பண்ற. டேய் அவ்வளவு தூரம் இல்லடா. இந்த ஒயர் இதல புடிங்கி இந்த மோட்டர்ல கனெக்ஷன் கொடுத்தா தான் மேட்டரே முடியுதுமா கவுண்ட மணி. இங்க பாரு. கம்பி வந்து எப்பயுமே இப்படி விட்டு தூக்கணும். இது மாதிரி எதுடா ஃபர்ஸ்ட் கையை வெஸ்ட் இது பிடிச்சுக்கோடா. கீழே வச்சுக்கலாம். இது விடு. இது ரொம்ப தேங்க. இதா இரு அழுத்தாது. கீழே இருடா. என்ன கவுண்டேஷனா? இருடா ஒரே சூடு. ஏய் வாட்ச் தப்புடா. இதுதானே இதுக்குள்ள போகணும். இதுக்குள்ள எப்படின்னா போடுவ? எனக்கு எப்படின்னு தெரியல. இப்படிடா இப்படியே போடு. இப்படி கட்டணும்டா. இப்படி போட்டு கட்டி போடுவா. பின்னாடி திருப்பி தான் கட்டுவேன். கரெக்டு தான். அட ஆமாடா டேய். நான் வந்து பெல்ட்டு இப்படி உள்ள விடுவாங்கல்ல, இப்படி வச்சு அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா இவ்வளோ நேரம். டேய் இப்படி எந்த இடத்துல? வெயிட் இந்த தோய் இதை எழுதணும். இருடா ஒரே நிமிஷம். நீ சொல்கிற இடத்துல வராது. அது வந்து இந்த இந்த இதுக்கு தான் வரும். கரெக்டாக அதுக்கு தான் வரும். இங்கே இப்போ கட்டு. 10 டேய் இந்த வாட்சி நான் ஃபஸ்ட்டு கட்டு. ரொம்பவும் டைட்டாக கட்டக்கூடாது. டேய் ரொம்ப தூரமாக போ. இடத்துல கரெக்டாக வச்சோம்னா தான் நாளைக்கு இப்படி
ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கணும் இல்லையா? டைட் ஆகுதா லூஸ் ஆகுதா? டைட் ஆகுதா? இப்படிதான் ஆச்சு. இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கும். செயின் வச்சு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லூஸ் ஆகும். கொஞ்சம் ரொம்ப டைட் ஆகுதா? டைட் ஆகுதா லூஸ் ஆகுதா? வாட்ச் ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். செயின் வச்சு வந்து கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க எப்பயுமே. இது கொஞ்சம் நாள் டைட்டாக தான்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிடலாம்ண்ணா. சரியா போயிட்டா. இவ்வளோ லூஸ் தான் இருக்கணும். வாட்ச் இப்படி தான் இருக்கணுமா இல்லையா? நானும் தானே வாட்ச் வேண்டாமா? இப்படி வாட்சே வாங்கி தரல எங்கள் அம்மா. இதில் வேறு சீராப்படி போய் வாட்ச் வாங்கிட்டு வந்தாங்க. சீராப்படியா எங்க? நான் வந்து வார் வாட்ச் வந்து ராஜாவை வாங்கிட்டு வந்துச்சு இல்லையா? அது ராஜா வாங்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் நான் நீ போட்டுட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஓ ஆம்பளை பையன் வாட்ச் பொம்பளை பிள்ளை. அம்மா இவ என்ன சொன்னா? நான் இந்த வாட்ச் தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னால இல்லையா? எந்த வாட்ச்? நான் கட்டுற வாட்ச் தான் பிடிச்சதுன்னா. நான் கேட்டதுக்கு இவனது கட்ட நீங்க தானே எடுத்து கொடுத்தீங்க. கவுசி எப்படி அது ஒண்ணுதான் எனக்கு வாட்ச்னு சொல்லி நீ வாங்கி கொடுத்தா. கவுசி இப்போ வாட்சே கட்டுறதுல எதுக்கு இப்போ வாட்சை பத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? நானே வாங்கிக்கிறேன்டா உங்க வாட்ச். சரி ரோலக்ஸ் வாட்ச் வாங்கிக்கோ. ஆமா 45 லட்சம் தான் வரும். நான் வாங்குவேன்டா. இதுதான் 8 9 10 12 இது அமுதான் பட்டன் உள்ள போக மாட்டேங்குது மோடி. கூட கழட்டி போடலாமா? ஐயோ நான் ஜெட்டு மாதிரிதா? எல்லாம் நம்ம திறமை மோடி. வாட்ச் பயங்கரமா இருக்குண்ணா. 300 ரூபாய்க்கு ஒருத்தானே வச்சுண்ணா. சத்தியமா பயங்கரமா இருக்குண்ணா. எவ்வளவு? 3800 ரூபா. சின்ன முன்னிருந்து பாண்டுகிட்ட போனட்டியும் கரெக்டா போயிருதா? பணக்கிட்ட போய் முடிச்சிச்சுன்னா டேட்டு வந்தா சரி. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஏன்னா 2 12 மணி வரணுமா? தெரியலையே. ஆமாம் 12 தானே 24. ஓ 12 போனால் டேட் மாறுதா? மாறலையே. இப்போதான் மாறுது. சாட்டர்டே மணி 8. நீங்கள் அப்படியே மேலே போய் படிக்கிறியா? டைம் மாறல. டைமில் வச்சாச்சு கரெக்டாக ஓடுதா? கண்ணாடி அடிக்கடி உடையண்டா. உடச்சி போடாத கண்ணாடி மட்டும். மணி இப்போ கரெக்டாக எத்தனை? மணி கரெக்டாக தானே? இதுல 2 நிமிஷம் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. 2 நிமிஷம் அதிகமாக இப்போ மணி 2 நிமிஷம் குறைச்சி சொல்ல முடியாதோ? சொல்ல முடியாது. அது 8 8 அதிகமா இருக்கிறதுனால தான் மோடி பரவாயில்ல. மௌலிக்கு மட்டும் எல்லா வாட்சும் வாங்கி தராங்க. எனக்கு ஒரு 100 ரூபா வாட்ச் கூட வாங்கி தராங்க. 13,000 வச்சு எனக்கு அம்மா 300 ரூபா 13,000 இல்லை. உனக்கு சும்மா சொல்றதுக்காக தான் சொன்னேன். பொய் 13,000 அவ்வளோ காஸ்ட்லியா இருக்குது. உனக்கு காலேஜில் தை தேர் வரும். நான் உனக்கு 30 ரூபாய்க்கு வச்சு வாங்கி தரேன். உனக்கு 30 ரூபாய்க்கு வச்சு வாங்கி தரேன். காலி வீட்டில் போயிட்டு ஒரு டைம் நான் சின்ன வயசுல வாட்ச் விலையை கேட்டு கம்முன்னு வந்த மாதிரி தெரியாத? உனக்கு 30 ரூபா வாட்ச் வாங்கி தரேன்டா தம்பி. 13,000 வாட்ச் கிடையாது 300 ரூபா தான். இருந்தாலும் எனக்கு 30 ரூபா அவனுக்கு மட்டும் 300 ரூபா. உனக்கு 30 ரூபாய்க்கு வாங்கி தரதா தான். அதான் டிசைனாக இருக்கும். வாங்கி தரேன் 30 ரூபாய்க்கு டிசைன் பொம்மை. தேர் கவுந்துருச்சு. காலி வெட்டியே பார்த்தா அவளை. ஓய் அம்மோ கத்திரிக்கோளி என் அவத்துல சொல்லிக்கிறாதா? என்ன வாட்ச் டெக்னிக் கண்டுபிடிச்சாச்சு. இப்படி இழுத்தோம்னா நேற்று டே சேஞ்ச் ஆகும். இப்படி மேலே தள்ளோம்னா டே சேஞ்ச் ஆகும். இல்லை கீழே 2 டைம் இழுக்கணுமா? இல்ல தினமும் அதே மாறிக்குமா? இல்லை மாறிக்கும். ஆனால் செல்லு டக்குன்னு இந்த அப்போ இவ்வளோ நேரம் மேலே போய் நீ படிக்கல? படிச்சுட்டு தான் இருந்தேன். இது இங்கே 2 டைம் இழுத்தா டேட் மாறுமா? சும்மா இழுத்து பார்த்தேன். கொஞ்சோண்டு தான் இழுத்துச்சு. அப்புறம் இப்படி சுத்தம்னா அந்த பெரிய அண்ணனுக்கு 12 படிக்கும்போது 3 ஆச்சு. சரி இப்போ இதே மாதிரி போயிட்டு சரி நான் செல்லு தீர்ந்து போயிட மாட்டேங்கண்ணே. தெரியல செல்லு அப்பப்போ தீரணும். இப்போ இவ்வளோ நேரம் வாட்ச் தான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேலே.
அவனுக்கு மட்டும் வாட்ச் வாங்கி தந்தனால எனக்கு வாட்சே இல்லாதனால அவன் மட்டும் ஸ்கூலுக்கு இப்போ கட்டிட்டு போறானா இன்னைக்கு? கட்டிட்டானா? ஆமா இன்னைக்கு போய் பாரு போ. மௌலி வாட்ச் கட்டிச்சிட்டியாடா? இன்னைக்கு கட்டிட்டு போறியா? நைட்டு டேட் டைம்ல செட் பண்ணிட்டியா? சரி பண்ணதுனால தான் கட்டு போறேன். எங்க டேட் டைம்ல ஓகேவா? கரெக்டாக இருக்கு. பார்த்து யூஸ் பண்ணுறா, கண்ணாடி உடஞ்சி போயிடும். வாட்ச் சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வீடியோ எடுத்ததும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப லென்த்தாக போட்டால் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதனால் வந்து 10 நிமிஷம் அதே வந்து ரொம்ப டைமும் எடுத்து எடிட் பண்ணேன். கண்டிப்பாக 10 நிமிஷம் தான் பண்ணியிருக்கேன். பார்ப்பீங்க நம்புகிறேன். ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். டே பை டே நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கன்சிஸ்டண்டாக விளாக் கண்டிப்பாக டெய்லி அப்லோட் பண்ணுவேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தான் கன்சிஸ்டண்டாக அப்லோட் பண்ணுறதில்ல. அந்த எக்ஸாக்டாக நான் சொன்ன டைம் 8 o'clock வந்து நான் இன்னும் சரியாக அப்லோட் பண்ணல. கன்சிஸ்டன்ட் அது ஒன்று மட்டும் தான் மிஸ் ஆகுது. கண்டிப்பாக அதையும் நான் வந்து டே பை டே கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அப்லோட் பண்ணிக்குவேன். என்னென்னா வந்து கண்டிப்பாக டே பை டே இம்ப்ரூவ் பண்ணுவேன். எடிட்டிங்லாம் வீடியோ மியூசிக் ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாட்சை 300 ரூபாய்க்கு வார்த்து.